எல்லோருக்கும் வணக்கம். நீ மட்டன் கைமா பண்ணலான்னுக்கிறேன். ஒரு 1/2 kg வாங்கிட்டு வந்துக்கிறேன். மட்டன் இது ஃப்ளாட் கம்மி. இப்போ இதுக்கு ஒரு 7-8 தக்காளி கட் பண்ணி வச்சுக்கிறோம். அது அரைக்கணும். அது கூட கொஞ்சம் திருவுண தேங்காய் கொஞ்சம் போட்டுக்கலாம். கிரேவி கொஞ்சம் நல்லாயிருக்கும். தேங்காய் திருவுணத்து போட்டுக்கலாம். இதை அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காய் தக்காளி நல்லா நைஸாக அரைச்சிக்கிறோம். இது ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும். இது நம்ம பற்ற வச்சிடலாம். பற்ற வச்சுட்டு கொஞ்சம் வெங்காயம் சாப் பண்ணிக்கலாம். நைஸாக கட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நைஸாக கட் பண்ணி கைமாவுக்கு பெருசாக வெங்காயம் போட்டால் நல்லா இருக்குது. கொஞ்சம் நைஸாக கட் பண்ணிக்கலாம். ஒரு 3 வெங்காயம் போதும். ஏன்னா 1/2 kgக்கு 3 வெங்காயம் போட்டோம்னா கிரேவி நல்லா கெட்டியாக இருக்கும். கிரேவி ரொம்ப தண்ணியாட்டம் பண்ணோம்னா நல்லா இருக்காது. கொஞ்சம் திக் கிரேவி அப்படி பண்ணிக்கலாம். நல்லா கிள்ளா காஞ்சிட்டு இருக்குது. இதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். பெரிய கண்டியால் ஒரு கண்டி எண்ணெய். ஏன்னா எல்லாம் வெங்காயம்லாம் வதங்கணும். அதனால் இது இதாகட்டும். மட்டன் நல்லா கறி குழம்பு வாசனையே வரட்டும். சும்மா ஒரு சின்ன டீஸ்பூனு சோம்பு போட்டுக்கிறேன். அது எப்படி நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. உடனே வெங்காயம் போட்டுக்கலாம். ஏன்னா அது சோம்பு போட்டோம்னா நல்லா வாசனை வரும். கரம் மசாலையும் போடலாம் லாஸ்ட்டில். இது வெங்காயம் வதக்கிறதுக்குள்ளே 2 உருளைக்கிழங்கு சீ வச்சுக்கிறேன். இது வெட்டணும்னு அவசியம் இல்லை. இது அப்படியே கிரேட் பண்ணிக்கலாம். மெலிசு சாறு இது பெருசு. மெலிசில் போட்டுக்கலாம். கிரேவி நல்லா கெட்டியாக இருக்கும். இந்த உருளைக்கிழங்கு சீவன் ஒன்று அதே தண்ணியில் போட்டு வச்சேன். இப்படி போட்டுடலாம். என்ன பண்ணலாம், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுடலாம். ஒரு ஃபுல் ஸ்பூனு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 1 ஸ்பூன் போதும். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டோடு நல்லா வாசனை வரும். இப்போ உடனே இதில் என்ன பண்ணிடலாம், இந்த பொட்டேட்டோ அதில் கிரேட் பண்ணிக்கிறீங்களா பாருங்கள். தண்ணி வடிகட்டிட்டு தேங்காய் மாதிரி திருவிட்டு போட்டுடலாம். இப்போ இது கூட நல்லா வறுத்துக்கலாம். ஏன்னா அது நல்லா இதில் வந்துடும். எல்லாமே நல்லா ப்ரௌன் ஆகணும். வெங்காயம், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு இது எல்லாமே நல்லா ப்ரௌன் ஆகணும். இப்போ வெங்காயம், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, அது 2 உருளைக்கிழங்கு சீவி போட்டுது எல்லாமே. இந்த உருளைக்கிழங்கு இதில் வந்துடும். ஏன்னா உள்ள நேரம் ஃப்ரை ஆகிடுது. இப்போ என்ன பண்ணலாம், கைமாவை போட்டுடலாம். கைமா மசாலா வரலாம் கூட அந்த இதில் ஃப்ரை ஆச்சுன்னா நல்லா மசாலா போட்டு கொதி வச்சோன்னா இதாகிடும். ஏன்னா 1/2 kg ஜாஸ்தி தான் இது. இருந்தாலும் வாங்கிட்டு வந்துட்டேன். இப்போ இதெல்லாம் இதில் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் அப்படியே இந்த எண்ணெயில் ஃப்ரை ஆகிட்டேன். ஏன்னா உருளைக்கிழங்கு இது கூட கொஞ்சம் கெட்டியாக ஏன்னா தண்ணி ஊற்றாத பண்ணோம்னா கெட்டிங்க. சப்பாத்தி, பரோட்டா இல்லை ஒயிட் ரைஸு எதுக்காக இருந்தாலும் பட்டும் படாத சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இந்த டைம் நல்லா வறுத்தணும். ஏன்னா அந்த ஸ்மெல் வரக்கூடாது. ஒரு மாதிரி கவிச்ச ஸ்மெல் இருக்கும். அது இனிமேல் நல்லா வறுத்துட்டோம்னாக்கா நம்மளுக்கு இப்படி ஃப்ரை பண்ணால் தான் நல்லா வாசனை வரும். இந்த கைமா அப்படி ரெடி ஆகின்னு இருக்கும். அதுக்கு சால்ட் போட்டுடலாம். ஒரு சின்ன ஸ்பூன் இது ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். தேவைப்பட்டால் 1 போட்டுக்கலாம். சில்லி பவுடர் போட்டுக்கலாம். சில்லி போட்டு ஃபுல்லாக 2-3 ஸ்பூனாக போட்டுக்கலாம்.
சில்லி பவுடர் கொஞ்சம் நல்லா காரமாக இருந்தால் தான் அது எல்லாத்துக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து தனியாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். தனியாத்தூள், மஞ்சள்தூள் அது ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். கரம் மசாலா வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ வந்து மட்டன் மசாலா, ஏன்னா மட்டன் கைமானும்போது மட்டன் மசாலா போட்டு போடணும். 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஏன்னா மட்டன் மசாலா போட்டால் தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். தண்ணி கிண்ணி எதுவும் ஊற்றல. இந்த இதுலேயே வந்து அப்படியே அந்த மசாலாவை கூட இது எல்லாம் ஃப்ரை ஆகிடும். அப்படியே கைமா சாப்பிடலாம். இப்போ அப்படி இது டேஸ்ட்டு. இருந்தாலும் வந்து இதுக்கு நம்ம கிரேவி டைப் தான் பண்ணுறோம். கிரேவினாக்கா லைட் கிரேவி, திக் கிரேவி. அந்த தேங்காய் தக்காளி அரைச்சேன் இல்லைங்களா, அது இதில் ஊற்றிடலாம். அது 2 வச்சு அரைச்சி வச்சு தேங்காயும் தக்காளியும் அது இதில் ஊற்றிடலாம். தேங்காய் போடுறதுனால தக்காளி அந்த கலர் சேஞ்ச் ஆகிடுது. இது என்ன பண்ணிடலாம், அப்படியே ஸ்பீடில் இருக்கட்டும். ஒன்றும் ஸ்லோ போயிடுவான்னா அடி பிடிக்காது. இப்போ பாருங்கள், தண்ணி ஊற்றல, அப்படியே போட்டு மூடி போட்டுடலாம். ஏன்னா அந்த கைமாவிலேருந்து வரும் தண்ணி இது வந்து அப்படியே வந்து ஸ்பீடில் இருக்கட்டும். ஒரு 5 மினிட்ஸ் அது வந்து அப்படியே ஸ்பீடில் இருக்கட்டும். அப்போ வந்து தண்ணி அதில் விடும். இப்போ தண்ணி நம்ம அதில் ஊற்றலை. அதுக்கு என்ன பண்ணலாம், கொஞ்சம் கொத்தமல்லி வந்து கட் பண்ணி வச்சுக்கணும். அது ரெடி ஆனோடனே இறக்கிட்டோடனே அது போட்டுக்கலாம். கொத்தமல்லி தழை மட்டும் ரெடியாக வச்சுக்கலாம். அது ஆனோடனே நம்ம அது கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிட்டு உடனே சாப்பிட வேண்டியதான். எது கூட வேணாலும் சாப்பிடலாம். சப்பாத்தி, பட்டோரா, பரோட்டா, ஒயிட் ரைஸு, எது கூட வேணாலும் சைட் டிஷ்ஷாக எடுத்துக்கலாம். இப்போ வந்து இது வெட்டுறதுக்குள்ளே அங்கே 10 மினிட் திறந்து காமிக்கிறோம். தண்ணி எவ்வளோ இதுன்னு பாருங்கள். கொத்தமல்லி தழை வெட்டி வச்சிட்டோம். இது ரெடி ஆகுது. அது இறக்கணும் உடனே இதை போட்டுக்க வேண்டியதான். இப்போ பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் கூட ஆகலை. நாங்கள் கொத்தமல்லி தழை வெட்டினா தான் டைமு. பாருங்கள், இது தண்ணி விடும். தண்ணி நம்ம ஊற்றிட்டோம்னா அது குழம்பாயிடும். பாருங்கள், ஏன்னா அந்த உருளைக்கிழங்குலாம் போட்டுக்கலையா, அது வந்து நிறையா தெரியுது. பாருங்கள், 1/2 கேஜிக்கு 1 கேஜி மாதிரி தெரியுது. இப்போ வந்து இது கொஞ்சம் களி கூட்டுங்க. ஆனால் அடி பிடிக்காது. மேலே கீழே எல்லாம் களி கூட்டுக்கணும்னா அது தக்காளிலாம் வந்து நல்லா வாசனைலாம் போகணும். இதில் வந்து எண்ணெய் விடணும். கைமா வந்து ரெடி ஆகிடுது. இன்னும் ஒரு 2 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம். 5 மினிட்ஸ் விடலாம். கீழே வெந்தே போடும். இப்போ வந்து இந்த எண்ணெய்லாம் மேலே வருது. பாருங்கள், எண்ணெய்லாம் மேலே வருது. ஆக்சுவலாக வந்து கைமா வந்து வெந்து போச்சு. இப்போ இது வந்து தண்ணி ஊற்றிட்டோம்னா குழம்பாயிடும். தண்ணி ஊற்றாத இப்படி பண்ணோம்னாக்கா கெட்டியாக இருந்தால் நம்ம டேஸ்ட் கொடுக்கும். பாருங்கள், அப்படி வேணும்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி, 1 கிளாஸில் 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு குழம்பு மாதிரி கொஞ்சம் மசாலா பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதெல்லாம் ரெடி. இப்போ எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். ப்ரெட்டில் கூட வச்சு சாப்பிட்லாம். இப்போ வந்து இது ஆஃப் பண்ணல, ரெடி ஆச்சு. இதுக்கு என்ன பண்ணலாம், கொத்தமல்லி தழை கொஞ்சம் போட்டுடலாம். கெட்டியாக இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். தண்ணி ஊற்றிட்டோம்னா டேஸ்ட் வராது, சல்லுன்னு ஆகிடும். இப்போ வந்து ஒயிட் ரைஸ் கூட, நீங்கள் ஒயிட் ரைஸ் கூட தான் சாப்பிட்றோம். அப்படியே ரைஸ் போட்டு வச்சுக்கிறேன். இப்போ வந்து இதில் கொஞ்சம் போட்டுக்கலாம், போட்டு சாப்பிடலாம். இவ்வளோ சோத்துக்கு இவ்வளோ குழம்பு போடும். கேஸ் வேணாம், நம்ம மசாலா இருக்கிறதுனால பேசிட்டு சாப்பிட்லாம். கேஸ் இருந்தால் ரொம்ப நல்லா இருக்காது. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். கைமா, மட்டன் கைமா சூப்பராக இருக்கும். இப்படி கெட்டியாக இருக்கணும். அப்போ எல்லா சப்பாத்தி கூட இன்னும் சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, பாய் பாய்.